ஆண்டவர் ஆயத்தம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டார். அதுவும் என்னன்னா பேழைக்குள் இருக்கிறவர்களுக்கு இந்த ஆயத்தம். அன்றைக்கு நோவாவின் காலத்துல பேர் அழிவிலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை பாதுகாத்தது பேழைதான். ஆனா அந்த பாதுகாப்போட நின்னுடல, அவர்களை இன்னும் ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்காக அவர்களை ஆயத்தப்படுத்தினதும் அந்த பேழை தான். ஆமென். இல்ல நிறைய நாட்கள் அந்த பேழைக்குள்ள உட்கார்ந்து அவங்க என்னதான் செஞ்சிருப்பாங்க இல்ல? ஒரு நாள் நம்மளால சும்மா உட்கார முடியுதா? ஒரு டிவி பார்க்காம இல்லைன்னா ஒரு போனை பார்க்காம அமைதியா இருக்க முடியுதா? முடியவே மாட்டேங்குது. ஆனா அன்றைக்கு பாத்தீங்கன்னா அத்தனை நாட்கள் அவர்கள் அமைதியா அந்த பேழைக்குள்ள இருந்தார்கள். அந்த பேழைக்குள்ள நடந்தது ஒரு பாதுகாப்பு மாத்திரமல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கைக்குண்டான ஆயத்தம். ஆமென் ஆமென். ஒரு புதிய வாழ்க்கைக்குண்டான ஆயத்தம். இப்ப ஏன் ஆயத்தப்படணும், எதற்காக ஆயத்தப்படணும், எப்படி ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு ஆண்டவர் சொன்னார். முதல் பதில் சொன்னாரு, முதல்ல நம்ம யார் என்ற தெளிவு நமக்கு இருந்தாதான் இந்த ஆயத்தத்துக்கே நம்ம போக முடியும். That's right. நம்ம யாரு பக்கத்துல பார்த்து இதை கேளுங்களேன், அவங்க என்ன எப்படி 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 ரியாக்ட் பண்ணு. யார்ப்பா நீ கேளுங்க, சும்மா கேளுங்களேன். யார்ப்பா நீ, யார் நீங்க, யாரு? அக்கா கேட்கவே மாட்டாங்க. அண்ணன் சொல்றாரு, ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட். ரைட். பிப்ளிக்கலா நீங்க வந்து உன் பேர் என்னன்னு கேட்டா உன் காலிங்க சொல்லுவாங்க. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா இட் இஸ் தேர் காலிங். யெஷுவா அப்படின்னா வழி நடத்துகிறவர், விடுவிக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீங்க யார் என்கின்ற புரிதல் நமக்கு தெளிவா இருக்கணும். எப்பா நமக்கு ரத்தம் இருக்குது, நம்ம மனுஷங்க, ஆவி ஆத்மா சரீரம் இதெல்லாம் தான் இருக்கு. நம்ம இப்படி இருக்கிறோம். ஐ எம் கேரன், ஐ எம் டேவிட், ஐ எம் பவுல்ராஜ், ஐ எம் தங்கதுரை, ஐ எம் எஸ்தர் கலைச்செல்வி, நான் சாலமோன் இப்படின்றது எல்லாமே இருக்கலாம். பட் யார் என்கின்ற அந்த ஒரு தெளிவான புரிதல் இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் வேணும். ஆமென் ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஐடென்டிட்டி நமக்கு இருக்கிறது இல்ல? நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, ஐ எம் த சைல்ட் ஆஃப் காட். இல்ல, நான் ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய மகள் அப்படின்னு சொல்வீங்க. அப்ப ஆண்டவருடைய மகனுக்கும் மகளுக்கும் ஒரு அழைப்பு கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த அழைப்பு என்னன்னா, நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்தலம் இருக்கிறது. என்னதான் அந்த பூமியில நாம் வாழ்ந்தாலும் இந்த பூமியில இருக்கிற நாட்கள் நமக்கு சொச்சம்தான், கொஞ்சம்தான். இட் இஸ் அ ஜர்னி அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பயணம் இல்ல? அந்த நாட்களில் பழைய பாடல்களில் பாடுவோம், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போனும் நேரங்களில். அப்போ இது என்னது? வனாந்திர யாத்திரை. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு யாத்திரையை அவர்கள் மேற்கொண்டு எங்கே சென்றார்கள்? கானான் தேசத்துக்கு சென்றார்கள். அப்போ கானான் என்பது அவர்களுக்கென்று முன்குறிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த கானான்ல தான் அவங்க பெர்மனண்டா வாழ முடியும். இப்ப கூட அட்ரஸ்லாம் கேட்டீங்கன்னா டெம்பரரி அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்லாம் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு ஐட்டமை நீங்க அமேசான்ல ஆர்டர் பண்ணா கூட நீங்க என்ன வரும், பில்லிங் அட்ரஸ் தனியா வரும், ஷிப்பிங் அட்ரஸ் தனியா வரும். அந்த மாதிரி நிறைய அட்ரஸஸ் இருக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை வச்சிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பெர்மனன்ட்டான ஒரு அட்ரஸ் வச்சிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு தான் ஜர்னில இருக்கிறோம். இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். ஆமென். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், we are called. ஆமென். முதல்ல நம்மள என்ன பண்ணிருக்காரு? அழைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த பயணத்துக்கு உண்டான ஒரு ஆயத்தம். ஆமென் சொல்லுங்களேன். எங்க வீட்ல கூட 2 நாளா இப்ப ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா, கேரன் வந்து ஒரு 15 days ஜெர்மனி பயணம் போயிட்டு வந்தது போல இப்போ சைரஸ் வந்து பயணம் போக போறார். எங்கன்னா பிரான்ஸ்க்கு போக போறார். அவர் அதுக்கான ஒரு பிரயாசத்தை பட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை எடுத்து வச்சா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பேக் எடுத்து வச்சிட்டியா, இதை எடுத்து வச்சிட்டியா, இல்லை எல்லாம் ரெடியா இருக்குதா, பாஸ்போர்ட்ஸ் ரெடியா இருக்குதா, பிரிண்ட் அவுட் வந்துருச்சா, இது வந்துருச்சா, எல்லாத்தையும் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ கேரன் சொன்னா, ஐ எம் ஜெர்மனி ரிட்டர்ன். சைரஸ் சொல்றான், நான் போயிட்டு வந்து சொல்லுவேன், ஐ எம் பிரான்ஸ் ரிட்டர்ன். கெனானியா சொன்னா, ஐ எம் பாண்டிச்சேரி ரிட்டர்ன். ஏன்னா ஸ்கூல்ல பாண்டிச்சேரிக்கு 2 நாள் கூட்டின்னு போயிட்டு வந்தாங்க.
உடனே அவர் சொல்றாரு. அவன் சொன்னான், ஆனா அவன் பண்ணாம பாருங்க, இதுங்க ஜெர்மனி பிரான்ஸ் போறது கூட ரொம்ப பெருசா பண்ணலங்க. அவன் பயங்கர ப்ரிப்பரேஷன் பண்ணான். ஒரு பயணத்துக்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுதுல்ல. ஒரு பயணம் அப்படின்னாலே, அந்த டெஸ்டினேஷன்ல போய் நம்ம சேரணும் அப்படின்னாலே நம்ம ஆயத்தப்படுகிறோம் அல்லவா? அப்போ நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். இது நம் நிரந்தரமான இடம் இல்ல, நமக்கென்று ஒரு நிரந்தரமான இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த பயணத்திற்கு மாத்திரம் இல்ல, அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு உண்டான ஆயத்தத்தை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும்னு சொல்றேன். A deep desire for the destiny. For the destination. Deep desire. ஆழமான ஒரு ஏக்கம். எப்படி இருக்கணுமா? ஆழமான ஒரு ஏக்கம் இருக்கணும். ஆழமான ஒரு ஏக்கம். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. நாம் இவ்வுலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. அப்பனா இந்த ஆயத்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்தணும். இப்ப நம்மள எப்படி அழைச்சிருக்கிறார்னா, தமது பிள்ளைகளை அழைச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டின்படி நம்ம விசுவாசிகள் அல்ல, நம்ம சீஷர்கள். We are called disciples. ஆமென் சொல்லுங்களேன். We are followers of Christ. ஆமா, இயேசு யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணார்? பின்பற்றி வந்தார். இயேசு அநேக ஜனங்கள் பின்பற்றினார்கள் தான் வசனம் சொல்லுது. பின்பற்றி followers. இந்த followers எல்லாத்துக்குமே ஒரு டீப் டிசைர் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு டீப் டிசைர். யாருக்கெல்லாம் அந்த டீப் டிசைர் இருக்குதோ அவர்கள் இந்த ஆயத்தத்துல சூப்பரா ஆயத்தமானதை பார்க்கிறோம். ஆமென். பின்பற்றினவர்கள் நிறைய பேர், ஆனா டிசைர் இல்லாம பின்பற்றினவங்க தான் நிறைய பேர். ஏக்கம் இல்லாம ஜாலியா வேற ஏதோ ஒண்ணுக்காக ப்ரிப்பேர் பண்ணாங்க, வேற ஏதோ ஒண்ணுக்காக ஃபாலோ பண்ணாங்க. ஆனா டீப் டிசைர். If you don't have this deep desire, கண்டிப்பா இந்த உலகத்துக்குரியவர்களை நம்ம மாறி போயிடுவோம். ஆமென் சொல்லுங்களேன்.